கிறிஸ்தவத்தின் அந்த பேக் போன் முதுகெலும்பு என்று சொன்னால் என்னவென்றால் அது கவனன்ட் தான். தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கையின் சத்தியம் தெரியாத வரைக்கும் எப்படி ஒருத்தர் முதுகெலும்பு இல்லைன்னா நிமிர்ந்து நிற்க முடியாதோ அதுபோல கிறிஸ்தவம் நிமிர்ந்து நிற்க முடியாது. உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னும் பொழுது 2 பேர் செய்வது தான் உடன்படிக்கை. தனியாக ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது, உடன்படிக்கை செய்ய முடியாது. 2 பேர் இணைந்து செய்வது தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் கண்டிஷன் கவனன்ட்னு ஒன்று இருக்கு, அன்கண்டிஷனல் கவனன்ட்னு ஒன்று இருக்கு. நிபந்தனைக்கு உட்பட்ட உடன்படிக்கை என்று உண்டு, நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்று உண்டு. கண்டிஷனல் கவனன்ட், நீ இதை செய்ய நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படிங்கிறது கண்டிஷனல் கவனன்ட். இன்னொரு உடன்படிக்கை இருக்கிறது, அது அன்கண்டிஷனல் கவனன்ட். இது எப்படின்னா, நீ எதுவுமே செய்ய வேணாம், உன்னால் எதுவும் செய்யவும் முடியாது, நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், நானே உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவது தான் அன்கண்டிஷனல் கவனன்ட்.